எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வாரமாகவே சளி பிடிச்சி தொண்டை கட்டி போச்சுங்க. அதனால குரல் அப்படித்தான் இருக்குது. சரியான வெயில் தண்ணி குடிக்கலான்ட்டு பம்பு செட்டுக்கு கொண்டு வந்தேன். அதுங்க பம்பு செட்டில் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டேன். அப்புறம் அங்கே கேட்டேன், எங்கே தண்ணி வாங்கினா பம்பு செட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பம்பு செட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். இதை வந்து நம்ம கோபால் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கேன். ஆமாம், அவன் எங்கே நின்று பார்த்துறான்னு தெரியல. ஃபோன் அடித்து வீட்டில் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர் வந்து பம்பு செட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு, என்ன ஏன்னு ஃபோனை பண்ணி கேளு அப்படின்னு இருக்கிறேன். முழுசாக சொல்லலை, பம்பு செட்டுக்கு போகிறேன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஃபோன் அடித்தா நம்ம பொம்பளை, என்னையா பம்பு செட்டுக்கு போயிட்டு இருக்கிறியாம்மா, என்ன விஷயம்னு கேட்டேன். தண்ணி குடிக்க தான் போனேன் இல்லை எதுக்குன்னு கேட்டேன். அப்படியே எச்சை முழுங்கிற மாதிரி கேட்டா. இல்லையாம்மா சத்தியமாலுமே பம்பு செட்டுக்கு தான் போனேன், தண்ணி குடிக்கிறதுக்கு தான் போனேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. பார்னர் அங்கேயே எந்த பம்பு செட்டுன்னு மட்டும் சொல்லிவிட்டு அங்கேயே நான் வாரேன் அப்படின்னா. இப்போ பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க பின்னாடி. அதனால் நான் போய் நம்ம வண்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் நான். ஆமாம், இந்த இடத்துல நின்னா நல்லா தப்பாக போயிருங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரே சுற்றியும் பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்களா, சுற்றி செடி. பொம்பளை வந்து பார்த்தானா வெட்டி நம்மளை கொண்டு போடுவா. அதனால் கம்முன்னு போய் நம்ம வண்டிக்கிட்டு போய் உட்காந்து நின்றுக்கலாம். ஆமாம், வந்துட்டு இருக்கிறாமா ஓடி வந்தாலும் வெட்டி நம்மளை குழந்தெரிஞ்சிருவாங்க. கம்முன்னு போய் வண்டிக்கிட்ட உட்காந்துக்கலாம். கோவா அழுக்கிறேன், நம்மளை வெட்டியை வாழ்க்கை தொடச்சி போடுவான்னு தெரியுது.